உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நமது பதிவில் பார்க்கக்கூடிய பதிவு பார்த்தீங்க அப்படின்னா விநாயகர் சதுர்த்தியை பற்றி தான் தெளிவாக இந்த பதிவில் சொல்ல போகிறேன். விநாயகர் சதுர்த்தினா என்ன? விநாயகர் சதுர்த்தி எதுக்கு கொண்டாடப்படுறோம்? விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகருக்கு என்னென்ன நம்ம எல்லாம் அர்ச்சனை செய்யணும், எந்த மலர்களால் செய்யணும், என்ன சிறப்பு பூஜைகள் செய்யணும், நெய்வேத்தியங்கள் என்னென்ன படைக்கணும், ஊர்வலமாக எப்போ நம்ம கரைக்கணும் அப்படின்றத நம்ம தெளிவாக இந்த பதிவில் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நம்ம பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். விநாயகர் சதுர்த்தி என்பது இந்துக்களால் விநாயக பெருமானின் பிறந்த நாளை கொண்டாடப்படும் ஒரு முக்கியமான பண்டிகை. இது ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாதம் வளர்பிறை சதுர்த்தி அன்று கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் களிமண் சிலைகளை உருவாக்கி அவற்றை வழிபட்டு பின்னர் ஊர்வலமாக எடுத்துச் சென்று கடலில் கரைத்து விடுவார்கள். இது விநாயகரின் அறிவு, ஞானம் மற்றும் தடைகளை நீக்கும் ஆற்றலை நினைவுபடுத்தும் ஒரு கொண்டாட்டமாகும். இந்த நாளில் பக்தர்கள் களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலைகளை உருவாக்கி அவற்றை வீடுகளிலேயோ அல்லது பொது இடங்களிலேயோ வைத்து வழிபடுவார்கள். விநாயக பெருமானுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து தேங்காய், சுண்டல் போன்ற நைவேத்தியங்கள் படைக்கப்படுகிறது. பூஜையின் இறுதியில் விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு நீர்நிலைகளில், கடல், ஆறு போன்றவை கரைத்து விடுவார்கள். இந்த செயல் கடவுள் பூமிக்கு பிறகு வானத்திற்கு திரும்புவதை குறிப்பதாகும். பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சியில் முக்கியத்துவத்தையும் உணர்த்துவதாகவும் நம்பப்படுகிறது. விநாயகர் சதுர்த்தி தடைகளை நீக்கும் விநாயக பெருமானை வழிபட்டு தடைகளை நீக்கி வாழ்க்கையில் செழிப்பு, ஞானம், செல்வம் மற்றும் அறிவை பெறுவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இது விநாயகரின் அவதார தினத்தை கொண்டாடப்படும் ஒரு முக்கிய விழாவாகும். விநாயகர் சதுர்த்தி ஒவ்வொரு ஆண்டும் தமிழ் மாதமான ஆவணி மாதத்தில் வளர்பிறை சதுர்த்தி நாளில் கொண்டாடப்படுகிறது. இந்த விநாயகர் சதுர்த்தியை எப்படி வழிபடணும்? விநாயகர் சதுர்த்தி அன்று அதிகாலையில் எழுந்து வீட்டை நன்றாக சுத்தம் செய்ய வேண்டும். வீட்டில் வாசலில் மாவிலை தோரணம் கட்டி 2 வாழைக்கன்றுகளை கட்ட வேண்டும். விநாயகர் சிலையை ஒரு பலகையில் வைத்து அதன் முன் கோலமிட வேண்டும். விநாயகர் சிலைக்கு அருகம்புல், எருக்கம்பூ மாலை, பழங்கள், தேங்காய், ஊதுபத்தி, சாம்பிராணி, கற்பூரம் போன்றவற்றை தயாராக வைக்க வேண்டும். விநாயகர் சிலைக்கு சந்தனம், குங்குமம் இட்டு பூக்கள் சாத்தி அலங்கரிக்க வேண்டும். அருகம்புல் மற்றும் எருக்கம்பூ மாலையை விநாயகருக்கு அணிவிக்க வேண்டும். விளக்கேற்றி ஊதுபத்தி, சாம்பிராணி காட்டி கற்பூர தீபம் காட்டவும். தேங்காய் உடைத்து பழங்கள் படைத்து விநாயகருக்கு நைவேத்தியமாக படைக்கலாம். விநாயகர் துதிப்பாடல்கள் பாடி விநாயகர் போற்றி பாடல்களையும் பாடவும். ஓம் கம் கணபதையே நம என்ற மந்திரத்தை 108 முறை ஜெபிக்கவும். கடைசியாக விநாயகரிடம் உங்கள் வேண்டுதலை வைத்து வழிபடவும். விநாயகருக்கு படைத்த பிரசாதத்தை அனைவருக்கும் வழங்கவும். அடுத்த நாள் விநாயகர் சிலையை நீர்நிலைகளில் கரைப்பது வழக்கம். விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயக பெருமானுக்கு பிடித்தமான கொழுக்கட்டை, மோதகம் போன்றவற்றை செய்து படைப்பது மிகவும் விசேஷமானது. இந்த நாளில் விநாயகர் கோவிலுக்கு சென்று வழிபடுவது மிகவும் நல்லது. விநாயகர் சதுர்த்தி விரதம் இருந்தால் வாழ்வில் உள்ள அனைத்து தடைகளும் நீங்கும், வெற்றி கிடைக்கும் என்பது நம்பிக்கை. விநாயகர் எப்படி பிறந்தார் தெரியுமா? பார்வதி தேவி தனது குளியலறையில் தனியாக இருந்தபோது தன் உடலில் இருந்து உருவாக்கிய குழந்தை விநாயகர். சிவபெருமான் வருவதை தடுக்க முயன்ற போது விநாயகரின் தலையை சிவன் துண்டித்தார். பிறகு பார்வதியின் கோபத்தால் சிவபெருமான் ஒரு யானையின் தலையை விநாயகருக்கு கொடுத்து அவரை முதல் முள் கடவுள் தெய்வமாகவும் ஆக்கினார் என்பது விநாயகரின் பிறந்த கதையாகும். அனைத்து கடவுள்களுக்குமே முன்முதற் கடவுள் நம் விநாயக பெருமான். இந்த விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகரை வழிபட்டு விரதமிருந்து தடைகளை நீக்கும் கடவுளான விநாயகர் பெருமானுக்கு விநாயகர் சதுர்த்தி அன்று நம் விரதமிருந்து வழிபட்டு நம் அனைத்து பூஜைகளையும் விநாயகருக்கு போற்றி அனைத்து தடைகளை நீக்கும் விநாயக பெருமானை வழிபட்டு தடைகளை நீங்கி வாழ்க்கையில் செழிப்பு, ஞானம், செல்வம் மற்றும் அறிவை பெற்று இந்த வருடம் நம் அனைவரும் நினைத்த காரியம் நல்லபடியாக வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி விநாயகரை போற்றி இந்த பதிவை முடித்துக் கொள்கிறேன். இதுவரை நம்மளுடைய சேனலை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. இப்போ தான் நம்மளுடைய சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்த வீடியோ போட்டால் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும்.
அடுத்த ஒரு நல்ல ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அழகு பாலா. நன்றி, வணக்கம்.